பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் தயவும் அன்பு என்ற கடவுளே, எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, இந்த ஓய்வு நாள் காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். சென்ற மாதம் முழுவதும் எங்களை காத்து வழிநடத்தி சென்ற வாரம் முழுவதும் எங்களோடு கூட இருந்து ஏதோ இந்த ஓய்வு நாளை காண செய்த மாதவுக்காக நன்றி. இந்த நாளிலே உடைய பிரசனத்தினாலே நிரப்பும் நாளில் நீ பேசும் எங்கள் செவிகளையும் இருதயத்தையும் திறந்தலும் இயேசு நாமத்தினால் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென். பிரியமான எனதருமை திருச்சபையோரே, உடன் விசுவாசிகளே, உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. இந்த நாளிலே நாம் சிந்திக்க முடியாத கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, டிக்னிட்டி அண்ட் டிபெண்டன்ஸ். மாற்றுத்திறனாளி, அந்நியம் மற்றும் சார்ந்திருத்தல். உலகத்திலே பிறந்த ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு பலவீனத்தை, டிசபிலிட்டியை கொண்டிருக்கிறார்கள் என்பது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். அது உடல் சார்ந்ததாக இருக்கலாம், அல்லது உள்ளத்தை சார்ந்ததாக இருக்கலாம், அல்லது இரண்டும் சேர்ந்ததாகவும் இருக்கலாம். கடவுள் படைப்பு, அவர் படைத்த இந்த படைப்பானது அவருடைய நோக்கத்திற்காக அவராலே அதை எப்படி படைக்க வேண்டும் என்று அவருடைய சித்தத்தின்படி நடந்த படைப்பு. இதில் யாரும் ஒருவரையும் நாம் பர்ஃபெக்ட் என்று சொல்லிவிட முடியாது. அது உடலமைப்பாக இருக்கலாம், அல்லது அவருடைய திறமைகளாக இருக்கலாம், அல்லது அவருடைய உடற்கூறா மாத்திரமல்ல உள்ளக்கூறாகவும் இருக்கலாம். எவை எப்படி இருந்தாலும் அவைகள் அனைத்தும் கடவுளுடைய பயன்பாட்டிற்காக படைக்கப்பட்டவை என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். ஆகவேதான் திருச்சபை கூட இந்த நாளிலே நாம் மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்லப்படுகிறவர்கள், கடவுளாலே இணையாக படைக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கென்று ஒரு தனி தன்மை உண்டு, சிறப்பு உண்டு, செயலாற்றும் திறன் உண்டு என்று சொல்லி அவருடைய குறைவுகளை அல்லது வலுவின்மையை நாம் மையப்படுத்தாமல் கடவுள் அவர்கள் மூலமாக செய்கிற அனைத்து காரியங்களையும் நாம் நினைவு கூர்ந்து கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த நாளிலே இந்த மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்லப்படுவதற்கு முன்னாலே இதை சொன்னார்கள் என்று சொன்னால், உடல் ஊனமுற்றோர் என்று ஒரு பதத்தை உபயோகப்படுத்தினார்கள். அதற்கு பிற்பாடுதான் இந்த வார்த்தை வெளியிலே வந்தது. கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுதுதான் இதை அவர் உடல் ஊனமற்றோர் என்று சொல்லக்கூடாது, அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் என்று அவர் பெயர் மாற்றம் செய்தார். இப்படிப்பட்ட இந்த மாற்றுத்திறனாளிகள், அவருக்கென்று ஒரு திறன் இருக்கிறது என்பது வேதத்திலேயே ஏற்கனவே நிபுணமாக்கப்பட்ட ஒரு காரியம். வேதத்திற்கு 3 பகுதியை இந்த நாளிலே நாம் பார்க்கின்ற பொழுது, முதலாவதாக யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 10 - 17 வரை நாம் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், மோசேக்கும் கடவுளுக்கும் நடந்த சம்பாஷணை. அதிலே மோசே தன்னுடைய இயலாமையை கடவுளிடத்தில் வெளிப்படுத்துகிறார். கடவுளுக்கு ஏற்கனவே தெரியும், அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பணிக்கென்று கடவுள் அவனை ஆயத்தப்படுத்துகிறார்.
அப்பொழுது அவன் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நான் திக்குவாயும் மந்த நாம் உள்ளவன் என்கிறார். அப்போது கடவுளுக்கு கோபம் உண்டாகி என்ன சொல்கிறார், மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? பூமியையும் செவினையும் பாறை உள்ளவனையும் பார்வை குருடானவனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ என்று அவனுக்கு பதில் சொல்கிறார். பிறகு நீ போ, நான் உன் சகோதரனை உன்னோடு அனுப்புகிறேன் என்று சொல்கிறார். ஆகவே மோசேவினிடத்தில் இருக்கிற அந்த குறைவை, அந்த பலவீனத்தை, அந்த மாற்றுத்திறனை கடவுள் தனக்கென்று தன்னுடைய பணிக்கென்று அதை அவர் உபயோகப்படுத்துகிறதை நாம் இந்த வேத பகுதியின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். எப்பேற்பட்ட மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் அதை கடவுள் தனக்கென்று மாற்றிக்கொள்ளும்படியாக வல்லமை படைத்தவராக இருக்கிறார். அவருடைய ஒதுக்குறவராக அவர் காணப்படவில்லை வேதத்திலே. ஒரு உண்மை நிகழ்ச்சியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அமெரிக்க தேசத்தை சேர்ந்த ஒரு பெண் சுவிசேஷகர் ஜோனி எரிக்சன் என்கின்ற அம்மையார், அவர்கள் தன்னுடைய 17 வயது வரையிலே சாதாரண ஒரு பெண்மணியை போல கை கால்கள் மற்ற காரியங்கள் அனைத்தும் ஊனமுற்றோராக இல்லாமல் நன்றாக இருந்தவர்கள். ஒரு நாள் நீச்சல் குளத்திலே அவரும் அவருடைய சகோதரியுமாக அவர்கள் நீச்சல் அடிக்க சென்ற பொழுது மேலே இருந்து டைவ் அடித்தவர்கள் உள்ளத்தினுடைய ஆழத்தை பாராமல் அவர்கள் டைவ் அடித்ததினாலே முதல் தண்டம் பாதிக்கப்பட்டு அந்த நீச்சல் குளத்திற்குள்ளாகவே தன்னுடைய கால்களையும் கைகளையும் அசைக்க திறனற்றவர்களாக அவர் போனதினாலே அவர்கள் மேலாக வருவதும் மறுபடியும் கீழாக போவதுமாக இருந்தார்கள். அவர்கள் மிக பெரும் முடி வைத்திருந்ததினாலே மேலே வருகிற பொழுது அந்த முடி மேலே வந்து போகும். அதுக்கு பிற்பாடு அவர்கள் யாரையும் கூப்பிடவும் முடியவில்லை, கையை காலை அசைக்க முடியவில்லை, அப்படியே மறுபடியும் அமர்ந்து போனார்கள். இதை பார்த்தவருடைய மூத்த சகோதரி, இது ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கிறது என்று சொல்லி அவள் குதித்து இந்த ஜோனியினுடைய முடியை பிடித்து கொண்டு கரைக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு மூச்சு தெரிவித்து பார்த்த பொழுது 2 கால்களையும் 2 கைகளையும் அவர்கள் உபயோகப்படுத்த முடியாமல் அது முடங்கி போனதை அந்த பெண்மணி கண்டார்கள். எத்தனையோ இடங்களுக்கு அவர்கள் ஆஸ்பத்திரி மற்ற காரியங்கள் மற்றும் அப்பொழுது இருந்த மிகப்பெரிய சுகமளிக்கும் பிரசங்கியாளர்கள் எல்லாம் கொண்டு போய் பார்த்தார்கள். கடைசி வரையிலே அவர்களுக்கு சுகம் கிடைக்கவில்லை. படுத்த படுக்கையாக இருந்தவர்கள் அநேக தடவைகளே சூசைட் பண்ணிக்கொள்வதற்கு முயற்சி செய்தார்கள், அதிலும் தோற்று போனார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கடவுள் அவர்களை தொட்டார். அவர் தொட்டவுடனே அவர்கள் சொன்ன ஒரு காரியம், என் இயலாமை ஒரு செல்வம் போன்றது, அது என்னை கிறிஸ்துவின் கரங்களில் விழ செய்கிறது என்றார். அவருடைய பலவீனமே அவருக்கு பலனாக மாறினது. அதுதான் நான் இயேசுவினிடத்தில் வருவதற்கு, அவரிடத்தில் விடுவதற்கு எனக்கு காரணமாக இருந்தது என்று சொல்லி வீல் சேரில் உட்கார்ந்து உலகம் பல நாடுகளுக்கு சென்று அவர்கள் சுவிசேஷத்தை அறிவிப்பவராக இன்று வரையில் இருந்து வருகிறார்கள். 1980களிலே அவர்கள் பெங்களூருக்கு வந்தபொழுது நான் அங்கே அவர்களை சந்திக்கும்படியான ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது.
ஆச்சரியப்பட்டு போனேன். ஆனா நம்மிலே அநேகர் இப்படிப்பட்ட பலவீனங்கள் உள்ளவர்களாக மாற்றுத்திறனாளியாக இருந்தால் சோர்ந்து போய் விடுகிறார்கள், கடவுளை திட்டுகிறார்கள். ஏன் இப்படியாக எனக்கு மாத்திரம், ஏன் என்னுடைய பிள்ளைக்கு மாத்திரம் இப்படி என்று சொல்லி கதறுகிற பெற்றோர்களும் கதறுகிற மாற்றுத்திறனாளிகளும் உண்டு. ஆனால் அவர்களை உருவாக்கின தேவன் அவர்களை சாதாரணமாக விட்டு விடுவதில்லை. யார் அவரிடத்திலே சாருகிறார்களோ, யார் அவர்களை உபயோகப்படுத்த வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறாரோ அவர்கள் அழைத்து அவர்களை பலப்படுத்தி அந்த வலுவின்மையின் மத்தியிலும் அந்த மாற்று திறனை அவரிடத்திலிருந்து கொண்டு வந்து அதை உபயோகப்படுத்துவதாக கடவுள் இருக்கிறார். அவர்களுக்கு விடுதலையை கொடுக்கக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். எனக்கு தெரிந்த இன்னொரு சகோதரி கூட அப்படித்தான். ஆற்காட்டில் அவருடைய அருமையான மகன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே கை கால்கள் நடக்க முடியாமல் இருந்த பொழுது, அவர் எனக்கு அதிக ஆண்டுகளாக தெரியும். ஒரு நாள் திடீரென்று நான் அவர்களிடத்தில் சந்தித்த பொழுது, ஐயா நீங்கள் எங்கள் ஸ்கூலுக்கு வந்துட்டு போங்க என்று சொன்னார். ஏன்னா அவங்க ஸ்கூல் வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த ஸ்கூலுக்கு நான் போனேன். அங்கே கிட்டத்தட்ட ஒரு 10 இதே போல மாற்றுத்திறனாளி பிள்ளைகள் அங்கே இருந்தார்கள். அவருடைய மகனும் அங்கே இருந்தார். என்ன இப்படி இந்த ஸ்கூல் நடத்துவதற்கு எப்படி உங்களுக்கு ஒரு தைரியம் வந்து, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான காரியமாச்சு என்று நான் கேட்ட பொழுது அவர் சொன்னார்கள், என் பிள்ளை படுகிற பாட்டை நான் பார்த்த பொழுது அநேக ஆண்டுகளாக நான் என் பிள்ளைக்காக நான் ஜெபித்து வந்தேன். கடவுள் என்னோடு கூட பேசினார். ஏன் இப்படிப்பட்ட பிள்ளைகளை பெற்றோர்கள் கவனிக்க முடியாமல் இருக்கிறது? அவர்களுக்காக அந்த கஷ்டத்தை நான் உணர்ந்திருப்பதனாலே ஏன் உதவி செய்யக்கூடாது என்று சொல்லி நண்பர்கள் மூலமாக ஒன்று சேர்ந்து நாங்கள் இந்த பள்ளியை ஆரம்பித்தோம் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆக பிரியமானவர்களே, கடவுள் மாற்றுத்திறனாளியை அப்படியே விட்டு விடுவதில்லை. கடவுளிடத்தில் வர வேண்டும், கடவுளிடத்தில் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். சுகத்தை மாத்திரமல்ல, என்னை எந்த சூழ்நிலையும் என்னை உபயோகப்படுத்தும் என்று வருகிற மாற்றுத்திறனாளிகளை அவர் உபயோகப்படுத்துகிறார். இரண்டாவதாக கொடுக்கப்பட்டிருக்கிற வேத பகுதியை அப்போஸ்தலர் 3:1-10 வரை நாம் வாசித்தோம் என்று சொன்னால், அங்கே ஒரு முடவன் தேவாலயத்தின் முகப்பிலே உட்கார்ந்து கொண்டு பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு அவனுடைய பிழைப்பிலிருந்து ஒவ்வொரு நாளும் அவன் அங்கேதான் உட்கார்ந்து காலையில வந்து உட்கார்ந்து விட்டான் என்று சொன்னால், சாயங்காலம் ஆலயம் ஓடுகிற வரையிலே அவன் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவன். அப்பொழுது பேதுருவும் யோவானுமாக வருகிறார்கள். வருகிற பொழுது அங்கே நடந்த நிகழ்ச்சி என்னவென்று சொன்னால், அவர்களை பார்த்து என்கிட்ட வந்து பணம் எதுவும் இல்லை, அவன் பிச்சை கேட்டான், என்கிட்ட பணம் எதுவும் இல்லை, ஆனா எங்களிடத்துல ஒரு காரியம் இருக்கிறது என்று சொல்லி எங்களை உற்றுப்பார் என்று சொல்லி, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி அவன் கைகளை பிடித்து அவருடைய தூக்கினார்கள். அவன் கால்கள் பல பெற்று அவன் எழுந்து நடந்து குதித்து ஓடி கர்த்தரை போற்றி புகழ்ந்து தேவனை துதித்து அவர்களோடு கூடவே தேவாலயத்திற்குள்ளாக பிரவேசித்தான். இயேசுக்கு முன்னாக சூழ்நிலையிலே முடமாக இப்படிப்பவர்கள் மாற்றுத்திறனாளிகள் யாரும் ஆலயத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியாது.
எப்படி என்று சொன்னால், இந்த முடவன் எத்தனை ஆண்டு காலமாக தன் பிறப்பிலிருந்தே அவன் முடவனாக இருந்திருப்பானால் அவனுக்கு எவ்வளவு ஆசை இருக்கும் இந்த தேவாலயத்திற்குள்ளாக நான் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி பிச்சை கேட்டு தன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தான். ஆனால் பேதுருவும் யோவானும் செய்த முதல் அற்புதத்தின் காரணமாக இயேசு சுவாமியினுடைய மறைவுக்கு பிற்பாடு, அவர் உயிர்த்ததன் பிற்பாடு நடந்த நிகழ்ச்சி இது. இயேசு சுவாமி நாமத்தினாலே, இயேசு சுவாமி செய்த அதே காரியத்தை அவர்கள் செய்ததினாலே அங்கே இருப்பவர்கள் பிரமித்து போனார்கள். அது மாத்திரமல்ல, அங்கே ஒரு சுவிசேஷத்தை இந்த முடவனை சுகமாக்கியதன் மூலமாக பேதுருவும் யோவானும் செய்தார் என்று பார்க்கிறோம். ஏன் இதை பார்த்து தேய்க்கிறீர்கள்? இது உங்களாலே கொலை செய்யப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தான் நாங்கள் இதை செய்கிறோம். இந்த அற்புதம் அவரால் நடந்தது என்று சொல்லி இயேசு சுவாமியை குறித்து அங்கே அவர்கள் சாட்சி சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக ஒரு விடுதலை. அந்த மாற்றுத்திறனாளி தேவாலயத்திற்குள்ளாக சென்று தேவனை துதிக்கும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறார். மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது வேத பகுதியிலே இன்னொரு காரியம், ஒருவருக்கு இப்படியாக சந்திரோகியாக ஒரு மனுஷன் அசுத்தாவினாலே பிடிக்கப்பட்டவனாக இருக்கிறான். அவனுடைய தகப்பனார் அவனை கொண்டு வந்து சீசரிடத்திலே கொடுத்து இவர் சுகப்படுத்தும்படியாக கேட்டார்கள். ஆனால் சீசர்களால் அது முடியாமல் போய்விட்டது. இயேசு சுவாமி அதை பார்த்து, ஏன் இது முடியாமல் போய்விட்டது என்று சொன்னால், அவனை சுகப்படுத்தின பிற்பாடு சீசன் கேட்கிற கேள்விக்கு இயேசு சுவாமி சொல்கிறார், இப்பேற்பட்ட பிசாசுகள் உபவாசனாலும் ஜெபத்தினாலுமே அன்று அவன் விட்டு போகாது என்று சொல்கிறார். இன்று அநேகருக்கு பலவிதமான பிசாசின் வல்லமைகளாலே பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள், வலுவிழந்து இருக்கிறார்கள். அவர்களை விடுதலை ஆக்க வேண்டும் என்று சொன்னால், சுகமாக்க வேண்டும் என்று சொன்னால் ஜபமும் உபவாசமும் மிக முக்கியமாகப்படுகிறது. பிரியமானவர்களே, கிறிஸ்தவ சமுதாயத்தில் நாம் ஏதோ ஒரு மேஜிக் போலவோ அல்லது ஏசுவாமி போலவோ நட என்று சொன்னால் நடப்பதற்கும், எழுந்திருப்பதற்கு என்று சொன்னால் எழுவதற்கு செய்கிற வல்லமை அல்ல. ஆனால் வலுவிழந்தவர்களுக்கு நம்மாலான உதவியை செய்வதற்கு கடவுள் நம்மை உபயோகப்படுத்துவதாக இருக்கிறார். ஆக நமக்கு கிடைத்திருக்கிற சந்தர்ப்பங்களிலே இப்படிப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவிகளை நாம் எந்த அளவுக்கு நாம் எடுக்கிறோம் என்பது முக்கியமானது. ஒன்று, அநேகம் உடல்நலவில் மாத்திரமல்ல, உள்ளளவிலும் சோர்ந்து போகிறவர்களாக இருக்கிறார். அவர்களை தேவன் கைவிடுவதில்லை என்று சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கும் அவர்களுக்கு ஏற்ற உதவிகளை செய்வதற்கும் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். திருச்சபை முடிந்த அளவுக்கு இப்பேற்பட்டவர்களுக்கான உதவிகளை செய்வதற்கு அதற்கான முயற்சிகளை உதவிகளை செய்து வருகிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். வேறு பேராயத்திலும் முதல் தடவையாக பல ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த அன்பு இல்லம் என்று சொல்லி சாய்நாதபுரத்தில் இப்பேற்பட்ட டிசேபிள் பிள்ளைகளுக்கு படிப்பு சொல்லிக் கொடுத்து அவர்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வந்து அவருடைய மற்றவர்களோடு ஒருவராக
மாற்றும்படியான மிகப்பெரிய ஒரு பணியை வேறு பேராயும் திருச்சபை செய்து வருகிறது. நான் வந்தவாசியிலே ஆயராக பணிபுரிந்த பொழுது அங்கே இருக்கும்படியான ஹாஸ்பிட்டலுக்கு பஸ்ஸாராகவும் நான் பணிபுரிந்தேன். அப்பொழுது அந்த வந்தவாசி ஏரியாவிலே அதை சுற்றிப்பட்டு இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 10-15 கிராமங்களிலே இருக்கும்படியான மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு சென்டராக மையமாக சிஎஸ்சி ஹாஸ்பிட்டல் வந்தவாசி திகழ்ந்தது. அப்போது நாங்கள் அநேக தடவைகளே திருவண்ணாமலை கலெக்டரை அணுகி அவர்கள் மூலமாக இப்படிப்பட்ட மாற்றுத்திறனாளிக்கான நல உதவிகளை செய்து, அது மாத்திரமல்லாமல் அவர்களுக்கு வேலை வாய்ப்பை தெரிந்து அதை செய்து அநேக பணிகளை செய்து வந்தோம். ஆனால் அதுக்கு பிற்பாடு பலவிதமான அரசியல் பின்னணி, அரசியல் சூழ்நிலைகளால் இப்பேற்பட்ட பணிகளுக்கு இடையூறாக்கப்பட்டு அந்த பள்ளியும் அந்த சென்டரும் மூடப்பட்டது. ஆனால் இப்பொழுது ஒருவேளை நாம் அப்படி ஓபனாக செய்ய முடியாமல் போனாலும் அந்த வந்தவாசி ஏரியாவிலே அப்பணிகள் அரசே ஏற்று சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. பிரியமானவர்களே, நாம் கூட நம்மால் இயன்ற உதவிகளை அப்பேற்பட்டவர்களுக்கு செய்வதற்கென்று நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். சீஷர்களுக்கான பணியிலே ஏதோ சுவிசேஷத்தை சொல்வதற்கு முன்பதாக அவருடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு நம்மால் ஆன உதவிகளை நாம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதுதான் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை 3ஆம் அதிகாரத்திலே பேதுரும் யோவானும் அந்த முடவனுக்கு தன்னால் ஆன இந்த முதல் உதவியை அவர் செய்கிறார்கள். அவன் சுகப்பற்ற பிற்பாடு தேவனை துதித்து தேவனை அறிந்து கொள்ளும்படியான ஒரு பாக்கியம் அவனுக்கு மாத்திரமல்லாமல் அங்கே கூர்மியிருந்து ஆச்சரியத்தோடு பார்த்தவர்களுக்கும் இயேசு சுவாமியினாலே நடைபெற்ற இது அற்புதம் என்பதை கொள்கிறார்கள். பிரியமானவர்களே, நாம் நம்மால் ஆன உதவிகளை மாற்றுத்திறனாளிகள் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், அவர்களுக்குரிய டிக்னிட்டி கண்ணியத்தை நாம் காப்பவர்களாகவும் அவர்களை தனியாக செயல்படாத சூழ்நிலையிலே அவர்களுடைய சாந்தத்திற்கு நாம் முட்டுக் கொடுப்பவர்களாக உதவி செய்வர்களாக நம்மை அர்ப்பணிக்க முயற்சி செய்வோம். நம்முடைய திருச்சபையில் கூட அப்படி இருப்பவர்களுக்கு நாம் என்ன உதவி செய்திருக்கிறோம், என்ன உதவி செய்ய முடியும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். சில நேரங்களிலே தனி மனிதனாக எதுவும் சாதிக்க முடியாது. மற்றவருடைய தயவு நமக்கு தேவை. அதில் முதலாவதாக தேவனுடைய தயவு நம்மிடத்தில் இருக்கும் பொழுதுதான் நாம் இப்பேற்பட்டவர்களுக்கு நம்மாலான உதவியை நாம் செய்ய முடியும். இந்த நாளிலும் கூட நாம் கொடுத்திருக்கிற இந்த சாக்கியங்களிலே இந்த மாற்றுத்திறனாளிகளை நாம் கண்ணியமாக நடத்தி அவர்களுக்குரிய வாழ்வுகளை அவர்களுக்குரிய தேவைகளை சந்திப்பதற்கு நம்மால் ஆன உதவிகளை நாம் செய்து தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அப்படி செயல்பட ஆவியானவர் தானே நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். துதிகளை மத்தியில வாசமாய் இருக்கும் எங்கள் தேவனை எங்களை வாழ வைக்கும் தேவமே, இதோ இந்த நாளிலும் கூட மறுபடியும் உங்களுடைய சத்தத்தை கேட்பதற்கு நீங்கள் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி. இந்த நாளிலே நாங்கள் இந்த மாற்றுத்திறனாளி குறித்த சிந்தனையை நாங்கள் உம்முடைய சத்தியத்தின் மூலமாக அறிந்து கொள்ள நீ செய்த தயவுக்காக நன்றி சொல்கிறோம். அநேகருக்கு அநேக விதமான பலவீனங்கள், மாற்று
திறன்கள் உண்டு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அது உடல் மாத்திரமல்ல, உள்ளத்தாலும் வலுவிழந்தவர்களாக இருக்கின்ற அநேக மக்களுக்கு அவர்களிலே இருக்கும்படியான திறனை கண்டுபிடித்து உதவ நீர் எங்களுக்கு நம்முடைய அனுக்கிரகத்தை காட்ட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அப்பேற்பட்டவர்களுக்கு நாங்கள் கண்ணியத்தோடு அவர்களை நடத்தவும், அவர்களுக்குரிய உதவிகளை அவர்கள் எங்களிடத்தில் சார்ந்திருக்கும் பொழுது நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யவும் நீர் எங்களுக்கு வழிகாட்டும்படியாக வேண்டுகிறோம். சுகமளிப்பவர்களுக்கு நீ சுகமளிக்கும் தேவனாக இருந்து காத்துக்கொள்ளும். உடல் மாத்திரமல்ல, உள்ளத்தாலும் பலவீனப்பட்டு வலுவிழந்திருக்கின்ற அநேக திருச்சபை மக்களுக்கு உம்முடைய கிருபையின் ஈவாலை நேர்களுக்கு சுகத்தை பலத்தை கொடுக்கும்படியாகும். அவர்கள் மீது நாங்கள் கரிசனை உள்ளவர்களாக, கனியும் உள்ளவர்களாக அவர்களை நடத்தவும் நீர் எங்களுக்கு உடைய கிருபையை தந்தருளும்படியாக தாழ்மையோடு வேண்டுகிறோம். இந்த நாளில் கூட எங்கள் திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் அவர் குடும்பங்களை நீர் ஆசீர்வதியும். சீக்கிரமாக பலவீனமாக்கி இருக்கிற மக்களுக்காகவும் வயதான பெரியவர்களுக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபையின் பிரசனத்தினால் நிரப்பும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். இறக்கமுள்ள கர்த்தாவே, தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக தொட்டு ஆசீர்வதினால் ஆசீர்வாதத்தால் என்னை நிரப்பியார். வருகிற வாரத்திலேயும் கூட உங்களுடைய பிரச்சனை இருந்து இதோ இந்த லாக்டவுன் நிறைவு பெறவும், இந்த கொரோனா தொற்றிலிருந்து நாங்கள் பாதுகாக்கப்படவும், மறுபடியும் பழையபடி ஆராதனை நடத்தி உண்மை தொழுது கொள்ளும்படியான பாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக வீரர்களுக்கு இறங்கும்படியாக வேண்டும். எங்களையும் எங்கள் திருச்சபையும் எங்கள் ஊழியங்களையும் கர்த்தர் ஒப்புவிக்கிறோம். பிசாசின் சோதனையிலிருந்து எங்களை மீட்டு காத்துக்கொள்ளும். ரட்சிப்பா இயேசு நாமத்தால் தயவாய் வேண்டுகிறோம் பரம்பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவே பசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல புகாரையும் மறவாதே. ஆமென். உடைக்கா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் கூட விசேஷமாய் நமக்கு தெரியாமல் இருக்கிற அநேக மாற்றுத்திறனாளிகளோடு அவருடைய தேவைகளை எதிர்பார்ப்போர் ஆசீர்வாதமாய் வைநத்திலாய் சுகபலஜீவனாய் நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஆமென்.